ஹீரோவுக்கு தெரியாமலே அந்த மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி சார் தான் அப்ளை பண்ணி வச்சிருப்பாரு. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எனக்கே தெரியாது, எங்கள் அப்பா தான் ஏதோ அப்ளை பண்ணியிருக்காரு, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆக்சுவலாக என்னோட ப்ரொஃபைலே வேறு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணுவார். இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த படத்தில் சமுத்திரக்கனி சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சீக்கிரமாக நம்ம சமுத்திரக்கனி சார் வந்துட்டு நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். வயசு அதிகமாகிட்டே போகுது, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களில் இவங்க அடிக்கக்கூடிய லூட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தோட டைரக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நானி சாரோட வெற்றி படங்கள் வரிசையில் இந்த படமும் அவருக்கு ஒரு வெற்றி வகை சொல்லி தரும் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தை வந்து செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்கார் அந்த படத்தோட இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸ், அந்த சீன்ஸில் இருக்கக்கூடிய டயலாக் டெலிவரி முதல் கொண்டு எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் முதல் கொண்டு